அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல. அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம், முதல்ல நெஞ்சாக்கு இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு இப்படி முதல்ல இப்படி அசைய விடுங்க. அசைய விட்டு எதிர்க்க சர்க்கிள் ஆகும். அது கைக்கு உள்ளே போட்டிங்கன்னா இதில் மாட்டிக்கும். இது நீங்கள் தள்ளி விடுறது எதிர்க்க வர மாதிரி கொஞ்சம் லேசாக உங்கள் கையை லேசாக ரொம்ப லேசாக அசைச்சு அதை பழகிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நீங்கள் இதில் பண்ண போகிற விஷயத்துக்கு ரொம்ப உங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்க போகிற விஷயம் இதுதான். இப்போ இந்த கையை இப்படி திருப்பி பிடிக்கணும். இதை சுற்றி விட்டு இந்த பக்கம் பிடிக்கணும். தெரியுதுங்களா? தள்ளும் போது எங்கே மாட்டுது, எங்கே இடிச்சுக்குது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது செய்ய செய்ய பழகிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்படி செய்யறது. சரிங்களா? ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் ஃபிகர் 8 அண்ட் ரிஸ்ட் ரோல், அதாவது 8 உருவ அமைப்பு மற்றும் மணிக்கட்டு சுழற்சின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து நல்ல விதமாக பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த பயிற்சியோட சின்ன விஷயத்தை சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே இந்த ஃபிகர் 8 அண்ட் ரிஸ்ட் ரோல் பண்ணுறதை நீங்கள் பண்ணிருப்பீங்க. 1 2 3 1 2 3 இந்த மாதிரி கவுண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. அதில் இந்த சின்ன விஷயத்தை சேர்க்க போகிறீங்க. இந்த சுழற்சி செய்கிறீங்க இல்லையா, இது செய்யும்போது ரிட்டர்ன் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த விஷயத்தை இந்த சேர்க்க போகிறீங்க. 1 2 3 1 2 3 செய்கிறீங்க. 1 2 3 செஞ்சுட்டு இதை செய்யும்போது ரிட்டர்ன் போடும்போது இப்படி பிடிக்கணும். இதை கீழே தள்ளும்போது இந்த கையில் இப்படி தள்ளி விட்டு ரிட்டர்ன் இந்த கையில் பிடிக்கணும். தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் நிதானமாக முதல்ல செஞ்சு காட்டுறேன். அதை பார்த்துட்டு இந்த ஃபிகர் 8 அண்ட் ரிஸ்ட் ரோலில் கலந்து செய்யுங்க. அது சரிங்களா? இப்போ இதை பிடிக்கிறீங்க, இதை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி பிடிக்கிறீங்க. இதை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம். இப்போ இதை கீழே விட்டுறீங்க. சரிங்களா? இப்போ இதை தள்ளி விட்டு இந்த பக்கம் வரும்போது திருப்பி பிடிக்க போகிறீங்க. இதை தள்ளி விட்டு ரிட்டர்ன் வரும்போது தள்ளி விட்டு சர்க்கிள் மாதிரி வரணும். அதாவது இந்த சர்க்கிள் மாதிரி வெளியே இந்த மாதிரி சுற்றி பழகிக்குங்க. நான் இந்த பக்கம் காட்டுற பாருங்க. உங்கள் கைக்கு வெளியே சர்க்கிள் மாதிரி சுற்றணும். உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு பக்கம் பழகிக்குங்க. சர்க்கிள் வெளிப்பக்கம் நீங்கள் உள்ளே சுற்றுனீங்கன்னா உங்கள் கையில் உள்ளே வந்து செயினில் மாட்டிக்கும். இது வந்து வெளிப்பக்கம் சுற்றணும். சரிங்களா? வெளிப்பக்கம் சுழட்டணும். இந்த சுழற்றி கொடுக்கும்போது நீங்கள் தலைக்கீழ் இன்னும் அதாவது அஞ்சாக்க கீழ் வாட்டமாக பிடிக்கிறோம். இந்த அசை தள்ளி விட்டு ஆப்போசிட் ஹேண்ட் ஓப்பனில் பிடிக்கிறோம். இப்படி போட்டு இப்படி பிடிக்கணும் இல்லையா, இதை என்ன தள்ளி விட்டு அப்புறம் பிடிக்க போகிறோம். இந்த கையில் விடும்போது இந்த கையால் தள்ளி விட்டு இப்படி பிடிக்கணும். இந்த கையால் தள்ளி விட்டு இந்த கையில் பிடிக்கணும். இதை கீழே வந்து இங்கே இந்த கையால் தள்ளி இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சிருக்கீங்க. இதை தள்ளி விட்டு பிடிக்கிறீங்க இல்லையா, இந்த ரைட் ஹேண்டை வெளி பக்கமாக போட்டிங்கன்னா கீழே அசைது இல்லையா, இதை தள்ளி விட்டு ரிட்டன் வரும். இப்படி பிடிக்க போகிறீங்க. இதை தள்ளி விட்றீங்க, பிடிக்கணும். இதை தள்ளி விட்டு பிடிக்கணும். அவ்வளோதான். இந்த சர்க்கிளும் ஒரு வாட்டி பழகிக்கோங்க. மறுபடியும் நான் இந்த பக்கம் செஞ்சு காட்டுறேன். நேராக பிடிக்கிறீங்க, இதை தள்ளி விட்டு சர்க்கிள் வரும்போது ஆப்போசிட்டில் பிடிக்கிறீங்க. மேலே கையை கீழே விடுறீங்க, தள்ளி விட்டு ஆப்போசிட்டில் பிடிக்கணும். இது கொஞ்சம் செய்யும்போது தடுமாற்றங்கள் வரும் தான், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நல்ல விதமாக பாதுகாப்பாக நிதானமாக பயிற்சி செய்யுங்க. எவ்வளோ தடுமாற்றம் வந்தாலும் திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும்போது உங்களுக்கான அந்த யோசனை, இந்த ஸ்பீடில் வரும்போது நம்ம கரெக்டாக பிடிச்சிடலான்ற ஒரு உங்களுக்கான அந்த யோசனை தானாக தோன்றும். நீங்கள் அதை செஞ்சிடலாம். இப்போ ஃபிகர் 8 பண்ண போகிறோம். 1 2 3 இது ரொட்டேட் செஞ்சு பிடிச்சிடுறோம். பாருங்கள், தள்ளி விட்டு ரிட்டர்ன். இது இந்த மாதிரி விஷயங்கள் எதற்கு செய்கிறேன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதிராளியை குழப்புவதற்காக மட்டும்தான். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், நல்ல விதமாக பயிற்சி பண்ணுங்கள். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் நல்ல விதமான முழு ஆண்டு மன நிறைவோடு ஆக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனின் பிரார்த்திக் கொள்கிறேன். பாதுகாப்பான பயிற்சி,
மிக மிக அவசியம். நல்லதே கற்றுக்குங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.